வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் ஜஸ்ட் சில் அவுட் சேனலுக்கு வரவேற்கிறேன். கங்கையில் குளிச்சா பாவம் போகுமான்னு சொல்கிறதுக்கு இது ஒரு குட்டி கதை தான். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு முறை பார்வதி சிவன்கிட்ட கேட்டாங்க, கங்கையில் குளிச்சா பாவம் போகும்னு சொல்லிட்டீங்க, இனிமேல் மனிதர்கள் எல்லாரும் பாவம் பண்ணிட்டு கங்கையில் குளிச்சா போதும்னு நினைக்க போகிறாங்க, இன்னும் பாவம் பெருக போகுது பூமியிலன்னு. சிவன் சிரிச்சுக்கிட்டே சரி வான்னு தேவியை கூட்டிட்டு கங்கை நதி ஓரமாக வராரு. அவங்கள ஒரு முடிவோட தான் அவர் அழைச்சிட்டு வராரு. ஒரு தம்பதியாக வந்த அவங்கள சிவன் திடீர்னு மயக்கமாகி விழ தேவியோ உதவிக்கு ஆளை கூப்பிடுறாங்க. எல்லாரும் ஓடி வராங்க. என்னோட கணவர் மயக்கமாயிட்டாரு, கங்கையிலிருந்து தண்ணி எடுத்துட்டு வாங்கலேன்னு சொல்லவும் கூட்டம் கங்கையை நோக்கி ஓடுது. அப்போ தேவி சொல்கிறாங்க, உங்களில் யார் இதுவரை எந்த பாவமும் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எடுத்துகிட்டு வர தண்ணி தான் இவரை சரி பண்ணுன்னு. ஓடிட்டு இருந்த கூட்டம் அப்படியே நின்றுச்சு. ஆனால் அதில் இருந்த ஒருத்தர் மட்டும் கங்கை கிட்ட போனார். அதில் மூழ்கி எழுந்தார். கங்கையே, என்னுடைய பாவங்களை போக்குன்னு நம்பிக்கையோட தண்ணீர் எடுத்துட்டு வந்து சிவனார் மேலே தெளிக்க சிவனும் கண் விழித்து எழுந்துக்கிறாரு. தேவிக்கு எதுவும் புரியலை. அதே மந்தகாச புன்னகையோட எதிரில் கங்கை இருக்கு, மூழ்கினா பாவம் போகும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் யாருமே அதை நம்பலை, செயல்படுத்தலை. ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டவன்லாம் ஜெயிக்க முடியாது. அதை முழுசாக நம்பினா மட்டும்தான் செயல்படுத்த முடியும், ஜெயிக்க முடியும்னு சொல்ல தேவிக்கு தெளிவாக புரிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கும் புரிஞ்சிருக்கும் தானே, கங்கையில் குளிச்சா பாவம் போகுமா இல்லையான்னு. நம்புனா எல்லாமே நடக்கும்.